ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Naguvin Samayal. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஐஒய் கேக் டாப்பர். அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம கேக் டாப்பர் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அது செய்கிறதுக்கு இந்த மாதிரி பேஸ்ட்டு வரும்ல, அந்த டப்பா, அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு டப்பா, இந்த மாதிரி எம்டி டப்பாலாம் இருக்கும்ல, அதை எடுத்துக்க வேண்டியது தான் நம்ம. ஆனால் கொஞ்சம் கனமான டப்பாவாக எடுத்துக்கோங்க. ரொம்ப லேஸாக பேப்பர் இருந்துச்சுனாக்கா நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு ஸ்டிஃபாக நிற்காது, அதனால சொல்கிறேன். இப்போ அதை வந்து வெட்டிக்கலாம். அந்த டப்பாவை வெட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், வெட்டியாச்சு. அது ஒரு 2 பீஸாக வெட்டி எடுத்திருக்கேன். இதில் நம்ம விருப்பப்பட்ட டிசைன் வந்து எது வேணாலும் வரைஞ்சிக்கலாம். நான் வந்து இப்போது சின்னதாக ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஈஸியான டிசைனை நம்ம வந்து போட்டுக்குவோம் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறப்ப. அதுக்கப்புறமே நம்ம பழக வேறு மாதிரி நல்லா நிறையா டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கெட்ச் வச்சுட்டு அதில் அவுட்லைன் மாதிரி கொடுக்குறேன். இப்போ ஹாப்பி பர்த்டேன்னு எழுதிக்கலாம் அதில். அதுக்கப்புறம் நம்ம வந்து எழுதி முடித்ததுக்கப்புறம் ரப்பர் வச்சுட்டு நம்ம வந்து ரப் பண்ணிட்டோம்னாக்கா அந்த பென்சிலில் உள்ளதெல்லாம் போயிடும். நம்மளுக்கு அழகாக க்ளீனாக கேக் டாப்பர் வந்து ரெடி ஆயிரும். இப்போ இதை லேசாக கலர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இது வந்து அப்படியே நம்ம வந்து கேக்கில் வச்சோம்னாக்கா நம்மளுக்கு வந்து கேக்கில் பட்டுச்சுனாக்கா இது பேப்பருங்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஊறிடும், அதாவது ஈரமாயிரும். அது வந்து ஈரமாகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி டேப் வந்து செல்லோ டேப்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த டேப் வச்சு அது மேலே ஃபுல்லாக அப்படியே இடம் கேப் இல்லாமல் ஒட்டிட்டோன்னாக்க நம்மளுக்கு வந்து அப்படியே ஷைனிங்காகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்மளுக்கு வந்து அந்த கேக்கில் குத்துறப்ப அது வந்து ஊறி அந்த எழுத்தெல்லாம் நம்மளுக்கு வந்து பிரிஞ்சு வராமல் அந்த பேப்பரும் இது ஒட்டிக்காமல் நல்லா க்ளீனாக இருக்கும். அதுக்காக இப்போ இந்த டேப்பை வச்சு ஒட்டிடலாம் நம்ம. இப்போ பாருங்கள், ஒட்டியாச்சு. பார்த்தாலே தெரியுது ஒட்டுனது. நல்லா ஷைனிங்காகவும் இருக்குது பாருங்கள் அது ஒட்டினதுக்கப்புறம். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கட் பண்ணியாச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு ஒரு கேக் டாப்பரு. இப்போ இது வந்து பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கோம் ஒரு பேப்பரில் 6 பிக்சரு. இது மாதிரி நம்மளுக்கு விருப்பப்பட்டது எது வேணாலும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். நான் வந்து ஹாப்பி பர்த்டே, மின்னி மவுஸு, மிக்கி மவுஸு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். கிறிஸ்மஸ் தாத்தா, அப்புறம் வேலண்டைன்ஸ் டேக்காக ஒன்று, எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ இதுவையும் இந்த மாதிரி அட்டை எடுத்திருக்கேன். அந்த அட்டை மேலே இந்த பேப்பரை வந்து நம்ம என்ன பண்ணணுன்னாக்க ஒரு கம் வச்சுட்டு ஒட்டிக்கலாம். அதாவது க்ளூ ஸ்டிக் இருக்கும்ல, அந்த க்ளூ ஸ்டிக் வச்சுட்டு நம்ம வந்து இது மேலே அப்படியே அழகாக ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், ஒட்டியாச்சு. அது மேலேயும் நம்ம வந்து டேப் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். இப்போ ஃபுல்லாக கவர் பண்ண உடனே நல்லா அழகாக வந்துருச்சு. இப்போ வந்து பேப்பர்லாம் கட் பண்ணுவாங்கள்ல, அந்த கட்டர் வந்து எடுத்திருக்கேன்னா, இது வச்சு கட் பண்ணோம்னாக்க நம்மளுக்கு சின்ன இடங்களோட அழகாக கட் ஆகும், நீட்டாக கட் ஆகும். அப்படி இல்லைனாக்கா இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து உங்கள் கையில் இது இல்லைனாக்கா இதுக்கு பதிலாக பிளேடு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிளேடு யூஸ் பண்ணாலும் நீட்டாக கட் ஆகும். நம்ம வந்து கத்திரியெல்லாம் வச்சு கத்திரியெல்லாம் வச்சு கட் பண்ணோம்னாக்க சின்னதாக உள்ளர இருக்க பீஸெல்லாம் நம்ம கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி இருந்ததுனாக்கா ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், கட் பண்ணியாச்சு. எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. அழகாக வந்துருச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ எல்லாத்தையும் அதே மாதிரி நம்ம வந்து ஒட்டிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், அந்த சின்னதாக உள்ள இடமெல்லாம் கூட கட் பண்ணியிருக்கு. எல்லா டாப்பருமே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு டாப்பர் வந்து நம்ம ஹாப்பி பர்த்டேன்னு கையிலே எழுதுறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். எழுதுறேன் பாருங்கள். எழுதிட்டு சின்னதாக ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அப்படியே ஹார்ட் மாதிரி அங்கங்கே வரைஞ்சிட்டு அதுவையும் டேப் வச்சு ஒட்டிட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ இன்னொன்று அதே மாதிரி ஹாப்பி பர்த்டேன்னு எழுதிக்கிறேன். இப்போ அதுக்கும் சின்னதாக ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுறேன். இப்போ டேப் ஒட்டியாச்சு. இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி 3D எஃபெக்ட் உள்ள ஸ்டிக்கர் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஸ்டிக்கர் வந்து கடையில் கிடைக்கும். அந்த மாதிரி ஸ்டிக்கர் வாங்கி வச்சுட்டோன்னாக்க சின்ன பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி காரெல்லாம் ஒட்டி கொடுத்தோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இது பண்ணுவாங்க. கேக்கு பார்த்த உடனே அவங்களுக்கெல்லாம் ரொம்ப குஷியாயிரும். அதுக்காக மாதிரி கார் வந்து நான் வந்து இப்போ ஒட்ட போகிறேன். அதில் அந்த ஹாப்பி பர்த்டேக்கு கீழே ஒட்டிட்டு அதையும் வெட்டியாச்சு பாருங்கள். எப்படி அழகாக 2 மாதிரி கார் ஒரே இதில் வந்து ஸ்டிக்கரில் வந்து தெரியுது பாருங்கள். இப்போ லவ்னு இந்த மாதிரி எழுதி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மரம் இந்த மாதிரி நம்ம எந்தெந்த டிசைன் நம்மளுக்கு விருப்பப்பட்ட டிசைன் வந்து நம்ம வரைஞ்சிக்கிட்டு அழகாக கட் பண்ணிக்கலாம். டூத்பிக் வந்து எடுத்திருக்கேன். இந்த டூத்பிக் வச்சு தான் அந்த இது கேக் டாப்பரை வந்து நம்ம வந்து எப்படி நிற்க வைக்கிறது கேக்கில் அப்படிங்கிறது பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் குச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு டாப்பர் எடுத்துகிட்டு
அதில் இந்த குச்சியை வந்து அப்படியே ஃபுல்லாக வச்சிடக்கூடாது. இந்த மாதிரி கீழே தான் வைக்கணும். மேலே தூக்கி முக்கால்வாசிக்கு வச்சிங்கன்னா அப்புறம் நம்ம கேக்கில் குத்துறப்ப என்ன ஆயிரும்னாக்க அது வந்து கேக்கில் பட்டுட்டு நம்மளுக்கு உள்ளர போகிற மாதிரி இருக்கும். அதனால் மேலே தூக்கி வச்சு நம்ம வந்து ஒட்டினோன்னா தான் நம்மளுக்கு கேக்கில் மேலே குத்துறப்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, நம்ம கடையில் வாங்குற மாதிரியே. அதனால் நீங்கள் வந்து முக்கால்வாசி கீழே விட்டுருங்க, கால்வாசி மட்டும் அதில் அந்த பிக்சரில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அது மேலேயும் நம்ம வந்து செல்லோ டேப் வந்து ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஒல்லியாக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து அந்த மாதிரி டேப் ஒட்ட முடியாது. அதுக்கு என்ன பண்ணணுன்னாக்கா இந்த மாதிரி க்ளூகன் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். க்ளூகன் எடுத்துகிட்டு அந்த ஒல்லியான இடத்துல வந்து லேசாக அந்த க்ளூகனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அந்த குச்சியை வச்சுட்டு திரும்ப க்ளூகன் வச்சு இது பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக ரெடி ஆயிரும். அது நல்லா காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். காயாமல் எடுத்துட்டோம்னாக்கா அது வந்து குச்சி வந்து மீண்டும் நழுவிட்டு வந்துடும். பாருங்கள், எல்லா கேக் டாப்பருமே நம்மளுக்கு விதவிதமாக ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, எவ்வளோ அழகாக இருக்குது. இதே இது நீங்கள் கடையில் போய் வாங்க போனீங்கன்னா ரொம்ப பைசா வந்து கூடுதலாக சொல்லுவாங்க. நம்ம கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி வீட்டில் நம்மளுக்கு விருப்பப்பட்ட டிசைனை நம்மளே செஞ்சோன்னாக்கா அதுவே ஒரு சந்தோஷம்தான். இந்த மாதிரி கேக் டாப்பர் வந்து எப்படி நம்ம கேக்கில் வந்து யூஸ் பண்ணுறதுங்கிறது நான் நிறைய வீடியோவில் வந்து ஏற்கனவே காமிச்சிருக்கேன். தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சும்மா அப்படியே குத்தி வைக்க வேண்டியது தான் அந்த கேக் டாப்பரு. இந்த மாதிரி நம்ம பிரிண்ட் அவுட்டெல்லாம் எடுத்து நம்ம வரைஞ்சி இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து இது கேக் டாப்பர் செய்கிறோம்ல, இதுக்கும் நம்ம வந்து கேக்கோட நம்மளுக்கு இந்த மாதிரி டாப்பர் வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு கேட்டாங்கனாக்க நீங்கள் கேக் கொடுக்குற ரேட்டை விட இந்த டாப்பருக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து இது பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வெளியில் வாங்க போனோம்னாக்கா இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம செய்கிறதுனால கொஞ்சம் கம்மியாகவே நம்ம வந்து ப்ரைஸ் வந்து கொடுக்கலாம். நல்லா சந்தோஷமாகவும் வாங்கிட்டு போவாங்க. இந்த கேக் டாப்பர் வந்து நிறைய ஹோம் பேக்கர்ஸுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையிலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.